தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்தை மாற்றிவிட்டார். டிசம்பர் 20ஆம் தேதியோடு அவருடைய சுற்றுப்பயணம் முடிவடைவதா இருந்தது. இப்போ அதை பிப்ரவரி வரை கொண்டு போயிட்டாராம். 2 தொகுதிகள் தானா, சனிக்கிழமை மட்டும் கிடையாதான், அடுத்ததான் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சில பகுதிகளில் பேச போகிறார் அப்படிங்கிற தகவல் ஆல்ரெடி இருந்தது தான். பட் எக்ஸ்ட்ராவாக ஞாயிற்றுக்கிழமைகளை தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சனிக்கிழமை என்ன ஸ்பீச் கொடுக்க போறார் அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மனுஷன் கரூரில் வேற பேச போறாரா. கரூர் அப்படின்னு சொல்லும்போது ஒன்ஸ் அப்பான் எ டைம் கரூரில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்களை திருடன் அப்படின்னு சொன்ன மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அவர்தான் செயல் வீரர் அப்படின்னு சொல்ற சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுடைய மாவட்டம் கரூர் அப்படின்லாம் சொல்லும்போது எதிர்பார்ப்பு சும்மா ஏகப்பட்ட லெவலில் இருக்குது. விஜய் அவர்களுடைய டைலாக் மாதிரி தான், காட்டுன்னு சொன்னாலே காட்டுவேன், நீ இன்னும் காட்ட சொல்றியா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நிறைய வாய்ப்புகள், அதாவது கண்டென்ட் அப்படிங்கிறது இந்த சனிக்கிழமை நமக்கு சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் சதுரங்கத்துக்கு பஞ்சமே